24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள். 36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com. வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில். டிராமாஸ் எல்லாமே போடுவான் அவனே. ஸ்கூல் டேஸில் நிறைய அவார்டெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம். போகிறேன் சொல்லும் பொழுது ரைட் உன்னுடைய இது. ஆனால் ஒரே இது இதில் நல்லது கெட்டது எதுனாலும் நீங்களே பார்த்துக்கணும், எங்ககிட்ட எதுவுமே வரக்கூடாது. இல்லை ஆக்சுவலாக அது வந்து ஒரு ரூமராக தான் இருந்துச்சு. பேசியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் எதுவுமே கன்ஃபர்மேஷன் எந்த சைடும் இருந்து இல்லை. இன்னும் அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கார். அதனால இப்போ அடுத்து சூர்யா படம் எடுத்துருவோன்ட்டு இப்போ சூர்யா கனெக்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி சிறிய பட்ஜெட்டில் எடுக்கிற படங்களுக்கு அது வந்து பெரிய லெவலில் போய் சேரலை. என்ன சின்ன பட்ஜெட் தானே, ஆர்டிஸ்ட் இல்லையே அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாங்க. பெரிய ஆர்டிஸ்ட் என்ன படம் நடிச்சிருந்தாலும் ஆர்டிஸ்ட் வேல்யூ இருக்குல்ல, பண்ணலாம். திரும்ப திரும்ப போய் பண விஷயத்தில் அவங்களுக்கு தான் எல்லாமே நடக்குது. ஸோ இது கொஞ்சம் மாறணும். இது மலையாள இண்டஸ்ட்ரியில் கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுனால அவங்க டாமினேட் பண்ணுறாங்க. அதுவும் லோ பட்ஜெட் மூவிஸ் வந்து லோ பட்ஜெட் மூவி அதை தான் சொல்கிறேன். அவங்க கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அங்கே போனீங்கன்னா காலேஜ் டேஸில் அவங்க ப்ரொஃபஸர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார். அப்போ தான் அவனை பற்றி தெரியும். சரி காலேஜையும் கட்டடிச்சுட்டு எங்கிட்ட போகிறான் போல் அப்படின்ட்டு. இந்த மாதிரி யாராவது சொன்னால் தான் தெரியுமே தவிர நமக்கு முன்னாடி ஒழுங்காக இருந்துருவான். வணக்கம் சார், வெல்கம் டு சினி உலகம். சார் எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ ரீசெண்டாக ஒரு ட்ரைலர் பார்த்தோம். ஒரு யங் டீமோட ஒர்க் பண்ணியிருந்தீங்க. சிறகன் படம் எப்படி சார் வந்து? படம் நல்லா வந்திருக்கு. பட் அதை நீங்கள் பார்த்துட்டு தான் சொல்லணும். நாங்கள் நடிச்சிருக்கோம், அதனால் நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவோம் எல்லாருமே. பட் இவங்க ஒரு யங் டீம். ஸோ ஓவராலாக பார்க்கும் பொழுது கதைக்களமாக நல்லா இருந்துச்சு. எங்கள் பையன் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கஷ்டப்பட்டுருக்காரு. அதனால் நான் யங் டீம்ஸோடு சேர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஸோ என்ன மாதிரி வந்து எங்களுக்கு தெரியாத கஷ்டங்கள் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு கார்த்திக் சுப்ராஜ் சார்? இல்லை, அவன் கண்ணு முன்னாடி கஷ்டப்பட்டதானே ஷேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. இப்போ நீங்கள் இருக்கீங்க, அப்பாவுக்கு முன்னாடி நீங்கள் கஷ்டப்படுறது ஈஸியாக தெரியும். டெய்லி போவீங்க, யாராச்சும் பார்ப்பீங்க, ரிஜெக்டடாக வருவீங்க. ஸோ இந்த கஷ்டங்கள் வந்து நாங்கள் அப்பாவுக்கு கண்டிப்பாக தெரியும். சரி பையன் இன்றைக்கி வெளியே போயிருக்கான், ஏதாச்சும் சந்தோஷமாக வந்தாங்கன்னா சரி ஏதோ நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு மாதிரி ரிஜெக்டடாக வந்தாங்கன்னா இன்றைக்கி நடக்கலை போல் அப்படின்ட்டு அப்பா கூப்பிட்டு சமாதானப்படுத்துவோம். சரி நான் அடுத்த ஸ்டேஜ் பார்ப்போம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி கஷ்டங்கள் வந்து படித்த பிறகு, ஏன்னா அவன் வந்து ஒரு பெரிய இன்ஜினியரிங் கம்பெனியில் வேலை பார்த்தவன். ஜாப் வந்து அதாவது கேம்பஸ்லேயே கிடச்சிருச்சு. ஸோ எந்த கஷ்டம் இல்லாமல் 4 வருஷம் படிக்கும் பொழுதே கேம்பஸில் வேலைக்கு வேணும். அதை ரிசைன் பண்ணிவிட்டு வந்ததுனால எங்களால் ஜீரணிக்க முடியல அவன் படுற கஷ்டத்தை. அதுக்கப்புறம் அது ஒரு 2 இயர்ஸு அந்த இதுக்கு நம்ம நாளைய இயக்குனருக்கு அப்புறம் 2 இயர்ஸ் ரன் பண்ணால் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சிவி குமாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணார், ஆட்டோமேட்டிக்காக ரெகுலராக போய்கிட்டு இருக்கு. ஓகே சார். இப்போ வந்து எல்லா பேரண்ட்ஸும் வந்து ஒத்துக்க மாட்டாங்க சினிமான்றது. ஏன்னா வந்து அவங்க அதில் போய் நீங்கள் சொல்கிற மாதிரி கஷ்டப்படுவாங்க. நீங்கள் என்ன சார் எப்படி சப்போர்ட் பண்ணீங்க? இல்லை சார், நாங்கள் வந்து எப்போயுமே நம்ம தலைவர் பாணியில் உன் வாழ்க்கை உன் கையில் தான், உங்களுடைய லைஃபு. இப்போ நாங்கள் படிக்கிற காலத்தில் வந்து எங்களுக்கு நியூஸ் பேப்பர், அது ஹிந்துவில் நாங்கள் வந்து அந்த ஒரு இது இருக்கும், ஆர்டிக்கல் வரும். எப்போனா சண்டேஸில் வரும். அதை நாங்கள் பார்க்கும் பொழுது தான் வேர்ல்டு நியூஸ் நாங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அப்படி கிடையாது. இப்போ அமெரிக்காவில் நடக்குது, இப்போ நீங்கள் ஃபோனை எடுத்திங்கன்னா வந்துடுது. ஸோ அப்போ பெட்டர் ஜட்ஜ் யார்? எங்களை காட்டில் நீங்கள் தான். ஆமாம் சார். டெக்னாலஜியில் நீங்கள் டெவலப் ஆகிருக்கீங்க. அப்போ எங்களை காட்டில் உங்களுக்கு எல்லா வகையிலுமே உங்களுக்கு எல்லாமே ஜாஸ்தி. ஸோ நான் அதில் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது, உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் நீ இப்படித்தான் இருக்கணும், நீ இதைத்தான் பண்ணணும், இதை மீறி ஏன் செய்கிற அப்படின்னு நான் கேட்க முடியாது. புரிஞ்சா? ஏன்னா உங்களுக்கு தெரியும் நல்லது கெட்டது எதுவுமே தெரியும். அப்போ உங்களை ஃப்ரீயாக விட்டால் தான் அந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் பெரிய ஆட்கள் ஆக முடியும். உங்கள் மைண்ட் செட் ஒன்று வந்துருக்கும் சார். கண்டிப்பாக இதை வச்சு உங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டு. நம்ம படித்து முடிக்கவும் நம்ம வந்து ஃபீல்டில் போவோம், இன்ஜினியரிங் ஃபீல்டில் போவோம், இல்லை கலெக்டர் ஆகும், இல்லை டாக்டர் ஆகும், இல்லை நம்ம வந்து சினி ஃபீல்டுக்கு போவோம். சினிமா இன்றைக்கி பெரிய தொழில். உங்களுக்கு பிடிச்சதுனால தான் சார் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சது இல்லை, அதான் ஜென்ரலாக சொல்கிறேன்ல, சினிமான்றது தொழில். இது ஒன்றும் பெரிய முன்னாடி வேணால் சினிமா எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். நிறைய பேர் வந்த பிறகு, நம்ம பாரதிராஜ் சார் வந்த பிறகு சினிமா வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி டாமினேஷன்ஸ் இருந்துச்சு, இப்போ கிடையாது. அதுக்கப்புறம் யார் வேணாலும் வரலாம், டேலண்டட் ஆர்டிஸ்ட் யார் வேணாலும் வரலாம், டேலண்டட் டெக்னீஷியன்ஸ் யார் வேணாலும் வரலாம். அந்த லெவலில் இருக்குது சினிமா. இன்றைக்கி எல்லாருமே படித்தவங்க தான் வர்றாங்க. ஸோ அவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியும். அப்போ இது ஒன்றும் மோசமான ஃபீல்டு கிடையாது. அதுவும் இன்ஜினியரிங் படித்ததா? ஆமாம், நிறைய பேர் அப்படி தான் வர்றாங்க. நீங்கள் இன்ஜினியரிங், அதான் இன்ஜினியரிங் படித்தவங்க எல்லாருமே இதுக்கு வர்றாங்க. அப்படின்றப்ப இது ஒன்றும் மோசமான ஃபீல்டு கிடையாது. இது வந்து எங்களுக்கு, நான்
ஆக்சுவலாக நாங்கள் காலேஜ் டேஸ்லாம் சினிமாக்கள் நிறையா பார்ப்போம். இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு எனக்கு. பட் என் பையன் இந்த மாதிரி ஆவான்றது கனவுல கூட நான் நினைக்கல. அவனுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்டு வந்ததுக்கு காரணம் அவன் எங்களுடைய படங்கள் பார்த்தது, என் அக்கா பசங்க எல்லாருமே படத்துக்கு கூட்டு போகிறது. அதை வச்சு அவனுக்கு சினிமாவில் ஒரு நல்ல லைக்கிங். அது தவிர ட்ராமாஸ் எல்லாமே போடுவான் அவனே. ஸ்கூல் டேஸில் நிறைய அவார்டெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான் காம்படிஷனில். ஸோ அந்த மாதிரி அவனை டெவலப் பண்ணிக்கிட்டான். போகிறேன் சொல்லும் பொழுது ரைட் உன்னுடைய இது. ஆனால் ஒரே இது, இதில் நல்லது கெட்டது எதுனாலும் நீங்களே பார்த்துக்கணும். எங்ககிட்ட ஏன்னா நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லது கெட்ட நீங்களாக பார்த்துக்கணும், எங்ககிட்ட எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேண்ணா சரி 4 வருஷம் எங்களுக்காக வேலை பார்த்தான். ரிசைன் பண்ணிட்டு வந்தால் இன்றைக்கி ஓரளவுக்கு நோட்டபிள் டைரக்டர் ஆகிட்டான். உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் சார். ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்து சூப்பரான டேரக்டர் கொடுத்ததுக்காக. அதை தாண்டி உங்ககிட்ட கேட்கணுன்னா, இப்போ வந்து தளபதி 69 வந்து யார் வந்து இயக்குறா அப்படின்னு சொல்லும்போது கார்த்திக் சுப்புராஜ் அப்படின்ற ஒரு பேர் அடிபட்டுச்சு. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு உங்ககிட்ட தெரிஞ்சுக்கலாம். இல்லை அது வந்து ஆக்சுவலாக அது வந்து ஒரு ரூமராக தான் இருந்துச்சு. பேசியிருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் எதுவுமே கன்ஃபர்மேஷன் எந்த சைடும் இருந்து இல்லை. அதனால் இப்போ இன்னும் அவர் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கார். அதனால் இப்போ அடுத்து சூர்யா படம் எடுத்துருவோன்ட்டு இப்போ சூர்யா கமிட் பண்ணிட்டாங்க. சார் எந்த மாதிரி சார் எப்படியும் சொல்கிறேன்ல, இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து நீங்கள் கண்ணு கூட பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணாமல் எதுவும் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். இல்லை சார், அது வந்து சில நேரங்களில் ஷேர் பண்ணுவான். இன்னும் சூர்யா இதை பற்றி இன்னும் எனக்கு வந்து கதை எதுவுமே ஷேர் பண்ணலை. இது இன்றைக்கி வரையும் ஷேர் பண்ணலை. படம் சைன் பண்ணிட்டேன்னு மட்டும் சொன்னாங்க. அந்த ப்ரொசீஜர் போய்கிட்டுருக்கு. நானும் இன்வால்வ் ஆக மாட்டேன். ஓகே சார். நானும் போய் அவங்க ஆஃபீஸில் உட்காந்து எல்லோரையும் அதெல்லாம் இன்வால்வ் ஆக மாட்டேன். வந்தால் எல்லோரையும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி போய் பார்த்துட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துருவேன். ரொம்ப இன்வால்வ்மெண்ட் வச்சுக்க மாட்டேன். ஏன்னா உங்களுடைய தாட் ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்கும். அதில் போய் நாங்கள் இப்போ ஏஜ்டு, இப்போ எங்களுக்கு அந்த பழைய தாட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை கொண்டு போய் நான் போய் சொல்ல முடியாது இல்லையா. சொன்னோம்னா இவனுக்கு என்னடா வேலை அப்படின்றாங்க பின்னாடி. அதனால் நம்ம உண்டு நம்ம வேலை இருந்தோம்னா அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, போய்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். சூப்பர் சார். இப்போது நாங்கள் வந்து ஆடியோ லான்ச்லாம் பார்த்தோம். இப்போ தளபதி ஆடியோ லான்ச்லலாம் வந்து கார்த்திக் சுப்புராஜ் சார் வருவார். ஸோ அதனால் வந்து தளபதி கிட்ட வந்து ஸ்டோரி சொல்லியிருப்பார் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். இருக்கலாம், சொல்லியிருக்கலாம். அது என்ன நடந்துச்சுன்றது யாருக்குமே தெரியாது. அவங்களா சார் சொன்னாங்க. எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாதுலாம் சொல்லாதீங்க தெரியாது. சார். அதான் சில விஷயங்கள் தான் என்னோட ஷேர் பண்ணுவாங்க. இப்போ சில விஷயங்கள் ஷேர் பண்ண நானும் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால அந்த ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கலாம். நம்ம போய் ஏதாச்சும் சொல்லிடுவோமோ அப்படின்றது. ஸோ இன்றைக்கி தான் சொன்னோம்னா இண்டஸ்ட்ரியில் செவத்து கூட காது இருக்கும்பாங்கல்ல ஆமாம் சார். இல்லையா. இப்போ நீங்களே கேட்குறீங்க, நான் ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டேன், நீங்கள் அது ஃப்ளேர் அப் ஆயிடும். அதனால் சொல்ல வேண்டியது மட்டும் தான் என்கிட்ட சொல்லுவான். ஓகே சார், ஓகே சார். இப்போ வந்து நெகட்டிவிட்டி எப்படி சார் ஃபேஸ் பண்ணுறாரு? இப்போ சோஷியல் மீடியாலலாம் பயங்கரமாக வந்து நம்ம அதை பற்றி நம்ம பேசாமல் கண்டுக்காமல் விட்டாலே தன்னால் சரியாயிரும். நம்ம பாசிட்டிவையும் பெருசாக எடுத்துக்கக்கூடாது, நெகட்டிவும் பெருசாக எடுத்துக்கக்கூடாது. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. நம்மளுக்கு என்ன நம்ம தான் நம்மளுக்கு வந்து ஜட்ஜ் வந்து நம்ம மனசாட்சி தான் இல்லையா. எல்லாருக்குமே மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நம்ம நடந்துட்டாலே போதும். எல்லாமே தெளிவாக போய்கிட்டு இருக்கோம். அவங்க பேசுகிறக்காக நம்ம ஒன்று செய்யக்கூடாது, இன்னொருத்தவங்க பேசுகிறக்காக திருத்தவும் கூடாது. நம்மளுக்கு எது ரைட்டுன்னு படுதோ அதுபடியாக போய்கிட்டே இருக்கணும். இதுதான் நல்லது எல்லாருக்குமே. ஓகே சார். இப்போ நீங்கள் தமிழ் சினிமாவில் வந்து இந்த விஷயம் பயங்கரமாக மாறிடுச்சு, இதை நான் ரொம்ப பெருசாக பார்க்குறேன் அப்படின்னா எதை சொல்லுவீங்க சார்? நான் உண்மையிலே இண்டஸ்ட்ரி வந்து பெரிய லெவலில் மாறி இருக்கு. அதான் சொன்னேன், ஒரு டாமினேஷன் இல்லை, யார் வேணாலும் வரலாம். இப்போ எல்லாருக்குமே வாய்ப்புகள் கிடைக்குது. யாரும் முன்னாடி மாதிரி ரிஜெக்ட் பண்ணுறதில்ல. ஒரு கதைக்களம் நல்லா இருந்தால் எல்லோரும் காது கொடுத்து பேசுகிறாங்க. ஸோ அதுக்கு ஹீரோஸும் ஒத்துழைக்கிறாங்க. இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா என்ன ஏது யாரும் பார்க்குறதில்ல. ஓரளவுக்கு இருக்காங்க. இன்னும் டேலண்டட் ஆட்கள்லாம் இருக்காங்க. பட் அதுக்கு வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் வேணும் அவங்களுக்கு. இன்றைக்கி வந்து குறும்படம், சிறுபடம், பெரும்படம்னு வந்துருச்சு. ஆமாம் சார். ரொம்ப ஷார்ட்ஸாக எடுத்தால் தான் ஹிட் ஆகுது சார். ஷார்ட் ஃபில்ம்ன்றதுக்கு ஒரு இது இருக்குது. அதே மாதிரி சிறிய பட்ஜெட்டில் எடுக்கிற படங்களுக்கு இன்னும் அது வந்து பெரிய லெவலில் போய் சேரலை யாருக்குமே. சின்ன பட்ஜெட் தானே, ஆர்டிஸ்ட் இல்லையே அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாங்க. இது பெரிய ஆர்டிஸ்ட் என்ன படம் நடிச்சிருந்தாலும் ஆர்டிஸ்ட் வேல்யூ இருக்குல்ல, பண்ணலாம். அது தியேட்டருக்கு வரும் பொழுது சில படங்கள் ஓடுது, சில படங்கள் இதாகுது, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துடுது. ஸோ அதை அவங்க ஏற்றுக்கிறாங்க. திரும்ப போய் பண விஷயத்தில் அவங்களுக்கு தான் எல்லாமே நடக்குது. ஸோ இது கொஞ்சம் மாறணும். சிறிய முதலீட்டாளர்களுக்கு வந்து கொஞ்சம் வாய்ப்புகள் தரணும். ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லா இதுலேயுமே சொல்லியிருக்கேன். இப்போ நேற்று நடந்த இன்டர்வியூ எல்லாருமே இன்றைக்கி வந்து பெரிய படம்ன்றது இன்றைக்கி எடுத்திங்கன்னா என்ன, ஒரு படம் போகுமா, 2 படம் போகுமா ஷூட்டிங். இன்றைக்கி பெரிய படங்கள் எடுத்திங்கன்னா ஒரு 2 படங்கள் ஷூட்டிங் போகும். அதில் ஃபஸ்ட்டே அவங்க எல்லாமே ஆர்டிஸ்ட்லேருந்து டெக்னீஷியன்ஸ்லேருந்து எல்லாம் செலக்ட் பண்ணிடுறாங்க.
ஒரு 200 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து இந்த படம் முடிகிற வரையும் 2 வருஷமோ இல்லை 1 வருஷமோ முடிகிற வரையும் அந்த 200 பேருக்கு மட்டும்தான் லைஃப். புரிஞ்சா? இந்த சிறு முதலீட்டாளர்கள் படம் இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக இன்றைக்கி போகிற ஷூட்டிங் இப்போ எனக்கு தெரிஞ்சு 4 ஷூட்டிங்கு கூப்பிட்டாங்க இன்றைக்கி. புரிஞ்சா? தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்திங்கன்னா மினிமமாக ஒரு 100 ஷூட்டிங் போகும். ஒரு ஷூட்டிங்கில் ஒரு 50 பேர் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க? 5000 பேர் வேலை பார்க்குறாங்க. ஸோ எது நம்மளுக்கு வேணும்? எல்லாருமே வேலை பார்த்து சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷமாக இருக்கணும். அப்போ இதை டெவலப் பண்ணாதான் இவங்க வந்து 30 நாளையில் முடிச்சிடுறாங்க படத்தை. 2 மாதத்தில் படத்தை ரெடி பண்ணிடுறாங்க. ஸோ 3வது மாதம் அடுத்த 5000 பேருக்கு வேலை கிடைக்கும். ஆமாம் சார். ஸோ ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள், ஒரு 20,000 பேருக்கு நம்ம வேலை பார்த்து கொடுத்துடலாம். ஆவரேஜாக நான் சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியும் எடுத்துக்கோங்க. இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக எவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கும்? ஆமாம் சார். சிறு முதலீட்டாளர்னால அந்த இது மாறணும். ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து கேட்குறேன், சின்ன படங்கள் வந்து கொண்டாடப்படணும்னு. இப்போ நம்ம மலையாள சினிமாவை பார்த்து கொண்டாடப்படணும்னு சொல்லலை நான். அதுக்கு ஒரு வரவேற்பு கொடுங்க. இப்போ வந்து வேறு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி எப்படி இருக்குன்னா ஓடிடி எல்லாமே 2 நாள் ரிலீஸ் ஆன பிறகு தான் ஓடிடியே பேசுகிறாங்க சின்ன படத்துக்கு. எஃப்எம்எஸ் அதுக்கப்புறம் தான் பேசுகிறாங்க, சேட்டலைட் அதுக்கப்புறம் தான் பேசுகிறாங்க. நீங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறது, மக்களுக்கு நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸு, மக்கள் எவ்வளோ பேர் வர்றாங்க, இதை வச்சு தான் இது நடக்குது. யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அப்போ இவங்களுக்கு என்ன, இந்த 2 நாளையிலையும் தியேட்டர்களில் வந்து மெயின் ஷோ தர மாட்டேங்கிறாங்க. ஒன்று 10:30 மணி ஷோ தர்றான், இல்லைனா நைட்டு 10:30 மணி ஷோ தர்றாங்க. இல்லை யார் வருவா யோசித்து பாருங்கள். ஃபேமிலி ஆடியன்ஸ் செகண்ட் ஷோ வர மாட்டாங்க. இல்லை மத்தியானம் 11:30க்கு தர்றாங்க. ஸோ ரெகுலர் ஷோ கிடைக்கணும் இந்த படங்களுக்கு. சில தியேட்டர்களில் ரெகுலர் ஷோ கிடச்சிச்சின்னு வைங்களேன், நல்ல படங்களுக்கு ஒரு 2-3 நாள் வரவேற்பு இருந்துச்சுன்னா மற்றதுக்கு அவங்களுக்கு ஈஸி. அவங்க போட்ட முதல்ல ஈஸியாக எடுத்துடலாம். லாபம்ன்றது அடுத்து. அவன் போட்டுட்டான், அந்த முதல் வந்தால் தான் அடுத்த படத்துக்கு அவனுக்கு ஒரு தைரியம் வரும். ஸோ அது இல்லாமல் இருக்குது நம்ம இண்டஸ்ட்ரியில். இது மலையாள இண்டஸ்ட்ரியில் கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறனால அவங்க டாமினேட் பண்ணுறாங்க. அதுவும் லோ பட்ஜெட் மூவிஸ் வந்து லோ பட்ஜெட் மூவி, அதை தான் சொல்கிறேன். அவங்க கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அங்கே போனீங்கன்னா பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே சாதாரணமாக தானே இருக்காங்க. அவங்க கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து படங்கள் வெளியே வருது. ஸோ அதனால் அவங்க கொண்டாடுறாங்க. நம்ம இதில் கதை என்ன தான் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு இது வச்சுருக்கோம். அந்த ஸ்டாண்டர்ட் இருந்தால் தான் படம்னு நினைக்கிறாங்க. ஸோ இது மாறணும். இன்றைக்கி சிறகன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கதைக்களம் நல்ல கதைக்களம், எடுத்திருக்கிற விதம் நல்ல விதம். ஆனால் பெரிய ஆர்டிஸ்ட் யாரும் கிடையாது. நானும் ஜீவா ரவி சார் தான், ரயில் ரவி, நாங்கள் தான் நோன் ஆர்டிஸ்ட். எங்களை பார்த்தா தான் அது நோன் ஆர்டிஸ்ட் நாங்களே சொல்லிக்கிறோம். எந்த அளவுக்கு உண்மை தெரியல. நீங்களாம் வந்து யங் டீம் சொல்கிறேன், நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் சார். இப்போ கார்த்திக் சுப்ராஜ் வந்து இப்போ சினிமா வரலைன்னா என்னவா ஆயிருப்பார் அப்படின்னு வந்து உங்களோட கருத்து என்ன சார்? சினிமா இல்லைன்னா அவன் வந்து கம்பெனியில் ஒரு சிஇஓ லெவலுக்கு போயிருப்பான், அவ்வளோதான். அவன் அந்த கம்பெனிக்குள்ளே அவனை தெரியும். வேற என்ன சார் பிடிக்கும் அவருக்கு ரொம்ப? எது? இப்போ சினிமாவை தவிர்த்து இப்போது மற்றது என்ன சார் ரொம்ப பிடிக்கும்? மற்ற நிறையா புக்ஸ் படிப்பான், அதுதான். மற்றபடி கேம்ஸில் எல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. கிரிக்கெட் எல்லோரும் பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க, அந்த தானே தவிர மற்றபடி புக்ஸ் நிறையா படிப்பான். நிறையா அவனாக எழுதுவான், கவிதைகள்லாம் எழுதுவாங்க. கவிதையெல்லாம் எழுதுவான். நீங்கள் ஏதாவது பார்த்துருக்கீங்களா சார்? கவிதை முன்னாடி சின்ன பிள்ளைய வந்து காலேஜ் டேஸில் எழுதின கவிதையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் நிறையா பார்த்துருக்கேன். அதை அப்புறம் டெவலப் பண்ணால் விட்டுட்டு ரைட்டிங்கில் வந்துட்டாங்க. ஓகே சார். இப்போ வந்து கார்த்திக் சுப்ராஜ்னா வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் விஷயங்கள் தெரியும். இப்போது உங்களுக்கு தெரியாத விஷயம்னா இதெல்லாம் இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? தெரியாத விஷயங்கள்ன்றது வந்து காலேஜ் டேஸில் அவங்க ப்ரொஃபஸர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார். அப்போ தான் அவனை பற்றி தெரியும். சரி, காலேஜையும் கட்டடிச்சுட்டு எங்கிட்ட போகிறான் போல் அப்படின்றது. இந்த மாதிரி யாராவது சொன்னால் தான் தெரியுமே தவிர நமக்கு முன்னாடி ஒழுங்காக இருந்துருவான். ஓகே சார். அதை தாண்டி என்னென்னா, நீங்கள் இப்போ மதுரையை பற்றி அதிகமாக சொன்னீங்கல்ல. இப்போ கார்த்திக் சுப்ராஜ் மதுரை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பயங்கர ஹிட் ஆகுது. இப்போ ஜிகர்தண்டா எடுத்துக்கிட்டோன்னா இப்போது அடுத்து ட்ரிபிள் எக்ஸ் எப்போ சார் எதிர்பார்க்கலாம்? ட்ரிபிள் எக்ஸ் எப்போன்றது அவன்கிட்ட தான் கேட்கணும். நான் எழுத ஆரம்பித்தானா எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ சூர்யா படத்தில் பிஸியாக இருக்காங்க. எப்படி வரும், கண்டிப்பாக வரும். ஓகே சார், நன்றி. உங்ககிட்ட பேச ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸு. சினி உலகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே இந்த சிறகன் படம் வந்து ஒரு யங் டீம் எடுத்திருக்காங்க. அது அவங்க சொந்த செலவில் எடுத்திருக்காங்க. படம் வந்து உங்களை ஏமாத்தாது. அதனால் எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னை பெற்ற இறைவனாகிய எங்கள் அப்பா அம்மாவிடம் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் சார். தேங்க்யூ சார், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். 24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள். 36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com. வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில்.